பழைய சாதம் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான வத்தல் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பழைய சாதம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, பெருஞ்சீரகம், சோம்புலையும் அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணுது, பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா அது. நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இதுலேயே கூட மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை தூள் பண்ணது. இது எல்லாத்தையுமே பிசைஞ்சு நம்ம உப்பு போட்டாச்சு ஃபஸ்ட்லேயே. அதனால் எல்லாத்தையுமே இப்போ பிசைஞ்சு கிள்ளு வத்தலாக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன். நைஸாக அரைச்சிட்டோமாக்கா மழுமழுன்னு ஆகிடும். கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ சும்மா இப்போ அப்படியே கிள்ளு வத்தல் மாதிரி வைக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சி உதிரி போட்டு தனியாக கிள்ளி வைக்கணும். இது காயிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிடும். வாங்க. சாதெல்லாம் உள்ளே நல்லா பொரிஞ்சு வரும். இப்போதான் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். செவந்துருக்குதேன்னாதீங்க, இது மாதிரி சிவப்பாக தான் வரும். இதில் பச்சை மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இதை மிளகாத்தூளும் போட்டிருக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் பச்சை மிளகாய் தான் போட்டேன். சுவையான முறுமுறு சாதம் வத்தல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.